ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்தில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பு தெரிந்த திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பை கண்டறிவது எது? அளவீடு. அனைத்து அறிவியல் ஆய்வுகளும் எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது? அளவீடுகள். FBS முறையில் அல்லாதது எது? நிறை கிராம். CGS முறை என்பது என்ன? நீளம் சென்டிமீட்டர். பதின்ம அலகு முறையில் அல்லாதது எது? FBS. எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது மாநாடு எங்கு நடைபெற்றது? பாரிஸ். பன்னாட்டு அலகு முறையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? SI. பொறுத்துக. வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா. SI அலகு முறையானது எந்த சொல்லிலிருந்து உருவானது? பிரெஞ்சு. CGS, MKS, SI என்பது எந்த அலகு முறையை சார்ந்தது? மெட்ரிக் அலகு முறை. ஒரு பொருள் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அளவை அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பது எது? வெப்பநிலை. செவ்வாய்க்கோளின் காலநிலையை பற்றிய தகவல்களை சேகரிக்க 1998இல் எந்த அமைப்பு சுற்றுக்கலம் அனுப்பியது? நாசா. வெப்பநிலையை நேரடியாக கண்டறிய எது பயன்படுகிறது? வெப்பநிலைமானிகள். கீழ்கண்டவற்றுள் வெப்பநிலை எந்த அலகின் மூலம் அளக்கப்படுகிறது? பாரன்ஹீட். வெப்பநிலைமானியில் பனிக்கட்டியின் உருகுநிலை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகிறது? கீழ்நிலை புள்ளியாக. ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை எவ்வாறு அளவிடுவது? அகச்சிவப்பு கதிர்கள். மருத்துவர்கள் பயன்படுத்தும் வெப்பநிலைமானியின் அளவீடு எது? பாரன்ஹீட். அறிவியலாளர்கள் எந்த அலகில் குறிக்கப்பட்ட வெப்பநிலைமானிகளை பயன்படுத்துகின்றன? கெல்வின். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது மின்னோட்டம். மின்னூட்டத்தின் அலகு கூலும். மின்னோட்டம் எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது? அம்மீட்டர். அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயில்களை தண்டவாளங்களில் இருந்து உயர்த்த பயன்படுவது எது? மீக்கடத்திகள். ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை டேஸ் என கூறலாம்? மோல். ஒரு மோல் என்பது 6.023 × 1023. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு டேஸ் எனப்படும்? ஒளிச்செறிவு. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் என்பது உணரப்படும் ஒளியின் திறனாகும். இதன் SI அலகு டேஸ் ஆகும்? லுமென். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் எது? தலக்கோணம். ஒரு ரேடியன் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? 180°/π. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும்போது உருவாகும் கோணம் டேஸ் எனப்படும்? திண்ம கோணம். தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை எந்த ஆண்டில் வளி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது? 1995. குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எதன் மூலம் இயங்குகின்றன? மின்னணு அலைகள். அணு கடிகாரம் பயன்பாடுகளில் தவறானது. 10⁹ வினாடிக்கு 1 வினாடி துல்லியத்தன்மை கொண்டவை. இது தவறானது. முதலில் 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்ட கடிகாரம் எது? அணு கடிகாரங்கள். எந்த அணுவை அடிப்படையாக கொண்டு அணு கடிகாரம் செயல்படுகிறது? Cesium 133. ராயல் வானியல் ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது? இங்கிலாந்து. புவியானது 15° இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 24. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளவு நேரமாகும்? 1 மணி நேரம். இந்தியாவின் திட்ட நேரம் எங்கிருந்து கணக்கிடப்படுகிறது? மிர்சாப்பூர். இந்திய திட்ட நேரம் என்பது என்ன? கிரீன்விச் சராசரி நேரம் கூட்டல் 5:30 மணி. பொறுத்துக. கெல்வின் K, ஆம்பியர் A, மோல் மோல், கேண்டிலா CD. விசையின் வரையறைகளில் சரியானது எது? ஒரு பொருளின் ஓய்வு நிலை. சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்க நிலை. இயங்கும் பொருளின் திசை.
பொருளின் வடிவத்தை மாற்றுவது அல்லது மாற்ற முயல்வது. இது எல்லாமே சரிதான். இதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விசையின் அடிப்படை அலகு என்ன? நியூட்டன். ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் விசை டேஸ் எனப்படும். உந்து விசை. அழுத்தத்தின் அலகு என்ன? பாஸ்கல். ஒரு பொருளின் புறப்பரப்பின் ஒரு சதுர மீட்டருக்கு செங்குத்தாக செயல்படும் உந்து விசை என்பது டேஸ் ஆகும். அழுத்தம். வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படுத்தும் விசை என்பது என்ன? வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் எந்த கருவியால் அளக்கப்படுகிறது? பாரோமீட்டர். பாரோமீட்டரை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யார்? டாரிசெல்லி. உயரமான வளிமண்டல அழுத்தம் குறைவான இடங்களில் நீரின் கொதிநிலை எவ்வளவு? 80 டிகிரி செல்சியஸ். திரவங்கள் மற்றும் வாயுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. பாய்மங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. வாகனங்களை பழுது நீக்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதி பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து சரி. கூற்று 2. வாகனங்களில் உள்ள தடை அதாவது பிரேக் அமைப்பு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. இது சரி. அதுக்கான ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி எது? மானோமீட்டர். திரவம் எதில் வைக்கப்படுகிறதோ அதன் ஓரலகு பரப்பில் செயல்படுத்தப்படும் விசை திரவத்தின் டேஸ் ஆகும். நிலை அழுத்தம். தாவரங்களில் நீர் மேலேறுவதற்கு காரணம் எது? பரப்பு இழு விசை. தாவரங்களில் எது நீரை கடத்த உதவுகிறது? சைலம். ஒரு குறிப்பிட்ட பருமனிற்கு மிகச்சிறிய புறப்பரப்பை தரும் வடிவம் எது? கோள வடிவம். கீழ்கண்டவற்றில் தவறானது எது? உராய்வு விசையானது பொருளின் இயக்கத்திற்கு நேர்திசையில் செயல்படும். உராய்வின் வகைகளில் தவறானது எது? பக்க உராய்வு. உராய்வை பாதிக்கும் காரணிகளில் தவறானது எது? இயக்க உராய்வு. பாகுநிலை சிஜிஎஸ் அலகு முறையில் எந்த அலகால் அளவிடப்படுகிறது? பாய்ஸ். பாகுநிலை எஸ்ஐ அலகு முறையில் எவ்வாறு அளவிடப்படுகிறது? கிலோகிராம் மோல் பவர் மீட்டர் பவர் -1 செகண்ட்ஸ் பவர் -1. பொறுத்துக. பரப்பு இழு விசை நியூட்டன் மீட்டர் பவர் -1. பாகியல் விசை நியூட்டன் செகண்ட் மீட்டர் பவர் -2. ஒரு பாஸ்கல். ஒரு நியூட்டன் மீட்டர் பவர் -2. ஒரு வளி அழுத்தம். ஒரு ஏடிஎம். ஒளி என்பது ஒரு வகை டேஸ் ஆகும். ஆற்றல். ஒளியை எதிரொலிக்கும் பண்பினை பெற்றுள்ள பளபளப்பான ஒளியியல் சாதனம் எது? ஆடி. ஒரு புறம் மட்டும் அலுமினியம் அல்லது வெள்ளி முலாம் பூசப்பட்ட கண்ணாடி துண்டு என்பது டேஸ் ஆகும். ஆடி. 16ஆம் நூற்றாண்டில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் எங்கு நடைமுறையில் இருந்தது? இத்தாலி. கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்ந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குழி ஆடி. குவி ஆடி பற்றிய கூற்றினை ஆராய்க. கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழும். இது வந்து சரி. பொருளின் அளவை விட சிறிய பிம்பத்தினை உருவாக்கும். இது சரி. சாலைகளில் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்கு பயன்படுத்தப்படும். இது சரி. வாகனத்தின் தொலைவு கண்ணாடியில் உள்ளது போல் தூரத்தில் இல்லாமல் அருகில் இருக்கும். இது சரி. அதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. பரவளைய ஆடிகளை பரவளைய டேஸ் எனவும் அழைக்கலாம். எதிரொலிப்பான்கள். ஒளி, வெப்பம், ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் சேகரிப்பவை எது? பரவளைய ஆடி. பரவளைய ஆடிகள் எங்கு பயன்படுகிறது? ரேடியோ தொலைநோக்கிகள். முதலாவது பரவளைய ஆடியை எதிரொலிக்கும் வானிலை வாங்கி அதாவது ஆண்டனா வடிவில் வடிவமைத்தவர் யார்? ஹென்றி ஹெர்ட்ஸ். ஆடி உருவாக்கப்பட்ட கோளத்தின் மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைவு மையம். கோளத்தின் மையத்திற்கும் அதன் முனைக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன? வளைவு ஆரம். ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு எது? முதன்மை அச்சு. கோளக ஆடிகளில் எத்தனை வகை பிம்பங்கள் தோன்றும்? 2. குவி ஆடியில் தோன்றும் பிம்பம் எது? மாயபிம்பம். குழி ஆடிகளில் தோன்றும் பிம்பம் எது? மெய்பிம்பம். குழி ஆடியின் பயன்பாடுகளில் தவறானது. அலங்கார கண்ணாடியாகவும் முக சவர கண்ணாடியாகவும் குழி ஆடிகள் பயன்படுகின்றன. இது வந்து சரி. டார்ச் விளக்குகள், தேடு விளக்குகள் மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்குகள். இதுவும் சரி. சூரிய சமையற்கலன்கள். இதுவும் சரி. இதில் வந்து தவறானதை கேட்டிருக்காங்க. இதில் தவறானது எது அப்படின்னா வாகனங்களின் பின்புறம் வரும் பிற வாகனங்களை பார்ப்பதற்கு. இது வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் வந்து 4 தவறு.
ஒளிக்கதிரானது பளபளப்பான மென்மையான பரப்பில் பட்டு ஒளி திரும்பும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளி எதிரொலித்தல். மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது? வெள்ளி. எதிரொலிக்கும் பரப்பை பொறுத்து எதிரொலித்தல் எத்தனை வகைப்படும்? 2. ஒவ்வொரு கதிரின் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருப்பது எது? ஒழுங்கான எதிரொலிப்பு. கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? பன்முக எதிரொலிப்பு. ஒளி எதிரொலித்தல் விதிகளின் அடிப்படையில் எந்த கருவி செயல்படுகிறது? பெரிஸ்கோப். உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு மருத்துவர்களால் பயன்படுவது ஒளியிலை பெரிஸ்கோப். கீழ்கண்டவற்றுள் பொருள்களின் ஒளிவிலகல் எண்களுடன் பொருத்துக. நீர் 1.33, மண்ணெண்ணெய் 1.41, சாதாரண கண்ணாடி 1.5, குவார்ட்ஸ் 1.56, வைரம் 2.41. வெள்ளொளி கதிரின் நிறப்பிரிகைக்கு எடுத்துக்காட்டு எது? வானவில். அடுத்து பொறுத்துக. குவி ஆடி, பின்னோக்கு பார்வை ஆடி, பரவளைய ஆடி, ரேடியோ தொலைநோக்கிகள். ஒழுங்கான எதிரொலிப்பு சமதள கண்ணாடி, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சுரசுரப்பான சுவர். வானவில் சூரியனுக்கு எந்த திசையில் தோன்றும்? எதிர் திசையில். எந்த நிற ஒளிக்கதிரானது அதிக அலைநீளத்தையும் குறைந்த விலகலையும் கொண்டுள்ளது? சிவப்பு. இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.